நல்லா வளர்ந்த புரியுதாயா? ஆஸ்பத்திரிக்கு போய் ஏதாச்சும் செய்வோம். மாப்பிள்ளையும் ஒரு வார்த்தை கலந்துடும். வாங்க என் மகனோட வாழ்க்கை வெளியில சொல்ல முடியாம உழுக்க முடியாம நிற்கிறான். இந்த நிலையில அவங்க எதையும் கேட்காது, எதையும் கேட்காது. அதனால இந்நேரம் பொண்ணு பொருள் வைக்கிறவர்கள் மானம் மரியாதை போயிடும். அப்பாவுக்கு சேர்ந்து அவன் என்ன செய்ய அது வரைக்கும் சுதந்திரம் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இரவு 7 மணிக்கு மேலேயே ஒரு பொண்ணு தனியா போக முடியாது. நீங்க நம்ம முன்னாடி படிச்சது எல்லாமே இப்ப காலம் அப்படின்னப்பா எல்லாமே மாறி போச்சு. விஞ்ஞான வளர்ச்சி எல்லாமே மாத்திருச்சுப்பா. அப்பா அதோட இந்த சமுதாயத்துல ஒழுங்குகளை மாறி போயிடுச்சு, சீர்திருத்தங்கள் மாறி போயிடுச்சு, பகுத்தறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம போயிடுச்சு. சமுதாயத்தை ஒட்டுமொத்தமா இருள் சூழ்ந்துருச்சுப்பா. அந்த இருளை பகுத்தறிவுங்கிற விளக்கு கொண்டு நாம அதை தொடர்ச்சி எரியணும்பா. நாம வெளிச்சத்துக்கு வரணும்பா. மனித ஒழுக்கம் தான் முக்கியம். இல்லாம போச்சு. நான் ஆசிரியரை நிறைவேற்றிக்க புது உறுப்புலேருந்து விலகி தன்னை விலகுபடுத்தி தன்னோட மனத்தை நிறைவேற்றிக்க விலகி அதுக்கு தலைமுறைகள் தாமா காரணம். சமூகங்களுக்கு 9 மாதம் சேர்ந்ததுதான் சமூகம். அவங்க இல்லையா அழிச்சு போச்சு. நாட்டுல பொது அமைதி ஒதுக்கம் கெட்டு போயிட்டு. ஆமாமா
நான் உங்க பொண்ணாக இருப்பேன். என்னை நீங்க நான் படிப்புக்கு உலகமாக இருப்பேன். கேவலம் எதையோ நினைச்சு எதையோ சந்தேகப்பட்டு இந்த சமுதாயம் என்னை கேவலமா பார்த்தா பரவாயில்லை. ஆனா நீங்க என்னை கேவலமா பார்க்காதீங்க. இந்த சமுதாயம் என்னை எப்படி கேவலமா பார்த்தாலும் பரவாயில்லை. அதெல்லாம் எனக்கு தூசு. ஆனா இந்த பெண்ணாக நீங்க அப்படி பார்க்காதீங்க. அப்பா, இதான ஒரு விஷயத்தை இருக்குன்னு சொல்லி ஏப்பா உங்க மனசை எந்த சதியும், எந்த வேலையை மாத்திருச்சுப்பா, எந்த வேலையை மாத்திருச்சு. பகுத்தறிவோட, நல்ல சிந்தனையோட, சீர்திருத்தமான எண்ணத்தை வச்சு நான் குழந்தைகளை வளர்த்துட்டேன், நீங்களும் வளர்த்துட்டேன். வேண்டாம்ப்பா, வேண்டாம். அன்னைக்கு உங்க சந்தையினால என்ன சேவை செய்யாதுப்பா. எப்படி நம்புறா? எப்படி நம்புறாரு? இந்த உலகம் பேசுங்க. இந்த காலம் பேசுங்க. எந்த உலகம் பேசுங்க. என் புருஷன் என்னை நம்புறார். அவனுக்கு நம்பிக்கை எப்ப சொல்றேன் என் மனசுல உள்ள பானத்தெல்லாம் அப்ப உனக்கு அந்த ஆறாவது அறிவு பகுத்தறிவு எங்க போச்சு? ஏன் உனக்கு விதிப்பு நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். என்னை நம்புறார். அவனுக்கு நம்பிக்கை என்னப்பா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? எப்ப சொல்றேன் என் மனசுல உள்ள பானத்தெல்லாம் அப்ப உனக்கு அந்த ஆறாவது அறிவு பகுத்தறிவு எங்க போச்சு? ஏன் உனக்கு விழிப்பு வரும்? நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த நம்பிக்கையில எப்ப போச்சு? அந்த மூளையே எல்லாருக்கும் தெரியும் போது எனக்கு தெரிய வருது. என்னென்னமோ நடந்ததா? அப்பா, வேண்டாப்பா, வேண்டாம். எதுவும் பேசாதீங்க. எதுவும் பேசாதீங்கப்பா. அப்பா, ஒரு நட்பு இல்லையா? யாரையும் பார்க்கக்கூடாதா? யாரையும் பேசக்கூடாதா? யாரையும் நம்ம செய்யக்கூடாதா? என்னப்பா பேசுறீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? அப்படின்னா ஒவ்வொரு ரெண்டு மாசம் கேட்டு ஆட்டாம அவன் வீட்டுக்குள்ளே சமையலே பண்ணிட்டே அழுகணும். தெரியுமா? இல்லை, மனித பிறப்பு புறமானது. அதுக்காக நம்ம வாழணும். ஆனா நீ அந்த மாதிரி வாழல. அதனால நீ
மூட நம்பிக்கைகளை முட்டுக்கட்டையாக்கி பெண் அடிமைத்தனத்தை தனதாக்க முயற்சிக்கும் எண்ணங்களை தவிர்த்து வெளிச்சத்துக்கு வருவோம். பெண்மையை மதிப்போம். கதை, வசனம், இயக்கம் மந்து மதியழகன்.